வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்ய கோரி ஜெயலலிதா உள்ளிட்ட 4 மேல்முறையீடு. கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் செவ்வாயன்று விசாரணை. தமிழக முதல்வராக கண்ணீர் மல்க பதவியேற்றார் பன்னீர்செல்வம். அமைச்சர்களுக்கும் கவர்னர் ரோசையா பதவி பிரமாணம். இஸ்ரேல் பிரதமருடன் நரேந்திர மோடி சந்திப்பு. ராணுவ ஒத்துழைப்பு, பொருளாதார மேம்பாடு குறித்து ஆலோசனை. விரிவான செய்திகள். சொத்து சேர்ப்பு வழக்கின் தீர்ப்பை நிறுத்தி வைக்கவும் ஜாமீன் கோரியும் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு செவ்வாயன்று விசாரணைக்கு வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா மற்றும் சுதாகரன், இளவரசி உள்ளிட்ட 4 4 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. பெங்களூர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் குன்ஹா வழங்கிய தீர்ப்பை அடுத்து 4 சனிக்கிழமையன்று சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் திங்களன்று முதல்வர் ஜெயலலிதா சார்பில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோர் தரப்பில் தனித்தனியாக மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வழங்கிய தீர்ப்பின் நகல் அடங்கிய 906 பக்கங்கள் உட்பட 1000 பக்கங்கள் கொண்ட 4 மேல்முறையீட்டு மனுக்கள் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இம்மனுவில் கீழ் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்யவும் நிறுத்தி வைக்கவும் கோரிக்கை விடப்பட்டுள்ளது. கீழ் நீதிமன்றம் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைக்க போதுமான வாய்ப்பு தரவில்லை, முழுமையான விவாதங்களை கேட்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கீழ் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை நிறுத்தி வைக்கும் அதிகாரம் உயர்நீதிமன்றத்திற்கு உள்ளதால் அதன் அடிப்படையில் தீர்ப்பை நிறுத்தி வைத்து தங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் மேல்முறையீட்டில் கோரப்பட்டுள்ளது. மேலும் கீழ் நீதிமன்றம் வழங்கிய 100 கோடி ரூபாயை ஒரே சமயத்தில் செலுத்திவிட முடியாது என்றும் அது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்றும் மனுவில் வேண்டுகோள் விடப்பட்டுள்ளது. முன்னதாக கர்நாடக உயர்நீதிமன்ற நடைமுறைப்படி ரோட்டரி சான்றொப்பம் பெற்ற பிறகே மனு தாக்கல் செய்ய முடியும். அவ்வாறு இல்லாமல் ஜெயலலிதா தரப்பின் மேல்முறையீட்டு மனுவை கர்நாடக உயர்நீதிமன்ற பதிவு அதிகாரி பெற்றுக்கொள்ள மறுத்தார். அதன் பின்னர் ரோட்டரி சான்றொப்பம் பெற்ற பிறகே மேல்முறையீட்டு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. கர்நாடக உயர்நீதிமன்றத்திற்கு தசரா பண்டிகை விடுமுறை என்பதால் திங்களன்று மனுக்கள் மட்டுமே பெற்றுக் கொள்ளப்பட்டன. இம்மனுக்கள் விடுமுறை கால தனி நீதிபதி ரத்னகலா முன் செவ்வாயன்று விசாரணைக்கு வருகிறது. திங்களன்று பகல் 12 மணி அளவில் ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோர் தனித்தனியாக தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு பிற்பகலில் பட்டியலில் சேர்க்கப்பட்டன. ஜெயலலிதாவின் முறையீட்டு மனுவின் வழக்கு எண்ணாக 835, சசிகலாவுக்கு 836, சுதாகரனுக்கு 837 மற்றும் இளவரசிக்கு 838 வழக்கு எண்ணாக பட்டியலிடப்பட்டுள்ளது. ஒவ்வொருவரும் தீர்ப்பு நகலுடன் கூடிய தலா 1000 பக்கங்களை மேல்முறையீட்டு மனுவில் இணைத்துள்ளனர். இந்நிலையில் மூத்த வக்கீல் ராம்ஜெத் மலானி அல்லது இதற்கு முன்னர் ஜெயலலிதாவின் வழக்குகளில் ஆஜரான உச்சநீதிமன்ற மூத்த வக்கீல் வேணுகோபால் ஆகியோர் செவ்வாயன்று கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வாதிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக முதல்வராக பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்களுக்கு கவர்னர் ரோசையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சொத்து சேர்ப்பு வழக்கில் தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதாவிற்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் தகுதி நீக்கத்திற்கு ஆளாயினார். அவரது தலைமையிலான அமைச்சரவையும் தகுதி இழந்தது. இந்நிலையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் சட்டசபை கொறடா மனோகரன் உத்தரவின் பேரில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் ஞாயிறன்று மாலை நடந்தது. இக்கூட்டத்தில் அதிமுக சட்டசபை தலைவராக பன்னீர்செல்வம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஞாயிறன்று இரவே தமிழக கவர்னர் ரோசையாவை சந்தித்த பன்னீர்செல்வம் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தின் முடிவையும் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதத்தையும் வழங்கினார். இதைத் தொடர்ந்து பன்னீர்செல்வத்தை பதவியேற்க கவர்னர் ரோசையா அழைப்பு விடுத்தார். இதன்படி திங்களன்று பிற்பகலில் கிண்டி ராஜ்பவனில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழக முதல்வராக பன்னீர்செல்வம் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு தமிழக கவர்னர் ரோசையா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். தமிழக முதல்வராக பதவியேற்ற பன்னீர்செல்வம் கண்ணீர் மல்க பொறுப்பேற்றுக் கொண்டார். இதைத் தொடர்ந்து நத்தம் விஸ்வநாதன், வைத்திலிங்கம், கோகுல இந்திரா, வளர்மதி உள்ளிட்ட அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் அதிமுக எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர். ஜெயலலிதாவின் சிறை தண்டனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ அலுவலகம் முன்பு அதிமுகவினர் திங்களன்று மறியலில் ஈடுபட்டனர். ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் முன்பு அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தையும் நடத்தினர். பழிவாங்கும் நோக்கத்தோடு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் இந்த தீர்ப்புகளெல்லாம் திருத்தப்பட்டு மீண்டும் இந்த ஸ்ரீரங்கம் தொகுதியில் அவர்களை போட்டியிட்டு மீண்டும் முதல்வர் ஆவார்கள் என்று நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். மதுரை மேலமாசி வீதி, வடக்கு மாசி வீதி சந்திப்பில் மாவட்ட அவைத் தலைவர் துரைபாண்டியன் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. மதுரை மாநகர மேயர் ராஜன் செல்லப்பா துவக்கி வைத்த
போராட்டத்தில் மதுரை ஆதீனம், தமிழ்நாடு சமூக நல வாரிய தலைவர் CR சரஸ்வதி, கட்சியின் மகளிர் மற்றும் வக்கீல்கள் அணி மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். சென்னை மெரினா கடற்கரையில் முன்னாள் முதல்வர் MGR நினைவிடம் அருகே அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் தேமுதிக அதிருப்தி MLA-க்களும் கலந்து கொண்டனர். மெரினா கடற்கரையில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தபோது திருநங்கையர் சிலர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் சட்டக்கல்லூரி மாணவர்கள், வக்கீல்கள், மீனவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் இணைந்துள்ளனர். சொத்து சேர்ப்பு வழக்கில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா கைதான சம்பவத்தை கண்டித்து தமிழக மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பட்டினச்சேரி மீனவர்கள் படகுகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்ததோடு உண்ணாவிரதத்திலும் ஈடுபட்டனர். அம்மாவை விடுதலை செய்யணும். அம்மா எல்லா மக்களுக்கும் உதவி பண்ணவங்க. எங்களுக்கு அரிசியெல்லாம் எனானா கொடுத்தாங்க. அந்த அம்மாவுக்காக நீங்க எங்களுக்கு உதவி பண்ணாத வரைக்கும் நாங்க மழையிலே தான் நிற்போம். எத்தனை நாளைக்கு அம்மா வெளியே வரலாம், நாங்க மழையில தான் நிற்போம். அம்மா எங்களுக்காக எவ்வளவுதான் மீனவருக்காக எல்லாம் உதவி பண்ணிக்கிறாங்க. அந்த அம்மா எங்களுக்கு தேவை. அம்மா தான் எங்களுக்கு, நீங்க பார்த்தா எல்லாம் பார்த்தா அம்மாவை விடுதலை ஆக்கணும். நாகை மட்டுமின்றி புதுக்கோட்டை, கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்களும் கர்நாடக நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். ஜெயலலிதாவுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை முன்னிறுத்தி கர்நாடக, தமிழக மக்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தும் வகையில் அரசியல் கட்சியினர் நடந்து கொள்ளக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் தா. பாண்டியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா. பாண்டியன் சென்னை தி. நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் திங்களன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை குறித்து கருத்து கூற விரும்பவில்லை என்றார். இப்பிரச்சினையை முன்னிறுத்தி கர்நாடக, தமிழக மக்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தும் வகையில் அரசியல் கட்சியினர் நடந்து கொள்ளக்கூடாது என்று கேட்டுக் கொண்டார். நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பை பற்றி கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் புதிய கருத்து எதையும் கூற விரும்பவில்லை. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் கர்நாடக மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இடையில் வெறுப்பை ஏற்படுத்த முயற்சிக்க கூடாது. கசப்புணர்வுகளை வளர்ப்பதற்கு எந்த கட்சியும் இதை பயன்படுத்தக்கூடாது. விலைவாசி உயர்வை கண்டித்து அக்டோபர் 6 மற்றும் 15ஆம் தேதிகளில் நடக்க இருந்த போராட்டத்தை ரத்து செய்து அக்டோபர் 16ஆம் தேதி அகில இந்திய அளவில் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தா. பாண்டியன் தெரிவித்தார். அமெரிக்க பயணத்தில் உள்ள பிரதமர் நரேந்திர மோடி அங்கு இஸ்ரேல் பிரதமரை நேரில் சந்தித்து இருநாட்டு ராணுவ ஒத்துழைப்பு மற்றும் பொருளாதார மேம்பாடு தொடர்பாக பேச்சு நடத்தியுள்ளார். 5 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அங்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை நேரில் சந்தித்து பேசினார். நியூயார்க் நகரில் நடந்த இச்சந்திப்பின் போது இருநாட்டு பொருளாதார மேம்பாடு தொடர்பாக இருவரும் ஆலோசனை நடத்தினர். இரு நாடுகளிடையேயான வேளாண்மை, நீர் மேலாண்மை, பாதுகாப்பு மற்றும் சைபர் செக்யூரிட்டி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவது தொடர்பாக இருவரும் விவாதம் நடத்தினர். இரு நாடுகளுக்கு இடையே அந்த வானமே எல்லை என்று தனது பேச்சின் போது பிரதமர் மோடி குறிப்பிட அக்கருத்தை இஸ்ரேல் பிரதமர் வரவேற்றார். இரு நாடுகளிடையே 36,000 கோடி ரூபாய் அளவிற்கான வர்த்தக செயல்பாடு தொடர்பாகவும் இருவரும் ஆலோசனை நடத்தினர். மேலும் குஜராத் முதல்வராக இருந்தபோது மோடியை சந்தித்ததை நினைவு கூர்ந்த இஸ்ரேல் பிரதமர் தற்போது இந்திய பிரதமரான மோடி இஸ்ரேலுக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். 30 நிமிடங்கள் நீடித்த இச்சந்திப்பின் போது மேற்கு ஆசியாவில் IS அமைப்பினர் உருவாக்கி வரும் நிலைமை உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் இருவரும் விவாதித்தனர். 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் இஸ்ரேல் பிரதமர் இடையே சந்திப்பு நடந்துள்ளது. இதற்கு முன் இஸ்ரேல் பிரதமர் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து பேசியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. லட்சத்தீவு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் உள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஞாயிறன்று குமரி கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் உள் மற்றும் கடலோர பகுதியில் மழை பெய்தது. இதுகுறித்து சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் திங்களன்று செய்தியாளர்களிடம் பேசிய போது மேலடுக்கு சுழற்சி தெற்கு நோக்கி நகர்ந்து திங்கள் காலை 8:30 மணி நிலவரப்படி லட்சத்தீவு பகுதியில் நிலை கொண்டிருப்பதால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் சில இடங்களில் மழையும் கடலோர பகுதியில் இடியுடன் கூடிய மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறினார். ஒரு மேலடுக்கு சுழற்சியானது இன்று மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே லட்சத்தீவு பகுதிகளிலே மேலடுக்கு சுழற்சியாக நீடிக்கின்றது. இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் கடலோர மாவட்டங்களில் ஒரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தரவுகளின் அடிப்படையிலே மிக அதிகமான மழை 12 சென்டிமீட்டர் டெல்லியில் பதிவாகியுள்ளது.
அடுத்தபடியாக திருப்பூரில் 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி தளியில் 12 சென்டிமீட்டரும், திருப்பத்தூரில் 9 சென்டிமீட்டரும், சத்தியமங்கலம், கரூரில் 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. நெல்லை அருகே இடி மின்னல் தாக்கியதில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 6 பேர் காது கேட்கும் திறனை இழந்தனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் செல்லும் வழியில் உள்ள மேலக்கூனியூர் கிராமத்தைச் சேர்ந்த 12 பேர் கறி சமைத்து உண்பதற்காக ஊருக்கு வெளியே உள்ள மேய்ச்சல் நிலப்பகுதிக்கு சென்றனர். பின்னர் அங்குள்ள ஒரு கட்டடத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்தது. அப்போது கட்டடத்தில் இருந்தவர்கள் சிலர் மொபைல் போன் பேசிக் கொண்டிருந்தனர். இதனால் கட்டடத்தில் இருந்தவர்கள் மீது மின்னல் தாக்கியது. இச்சம்பவத்தில் செந்தில்வேல் முருகன், விஜய் ஆகிய 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்த நிலையில் மற்றவர்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மழைக்கு ஒரு 12 பேர் இந்த இடத்துல பில்டிங்ல இருந்து ஒதுங்கினால இதுல மிடி மின்னல் தாக்குனால இந்த வகைக்கு குறைஞ்சது 4 பேர் ஸ்பாட்ல அடிபட்டு 3 பேர் உயிரிழந்துட்டாங்க. ஒரு ஆள் சிகிச்சையில் உட்கார்ந்துருக்காங்க ஜிஎஸ்ல. அடுத்தால 2 பேருக்கு லேஸ்லெஸ் காயம், ஒரு 4 பேருக்கு காது கேட்காம இறைச்சலோட இருக்காங்க. இதனிடையே இடி மின்னல் தாக்கியதில் 6 பேர் காது கேட்கும் திறனை இழந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து சேரன் மகாதேவி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தங்கத்தின் விலையில் திங்கட்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 16 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,336 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,542 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 41 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 38,860 ரூபாயாக இருந்தது. நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் நடந்த 4ஆம் நாள் விழாவில் அம்மன் முருகனுக்கு வேல் வழங்கும் அலங்காரத்தில் காட்சியளித்தார். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் நவராத்திரி கலை விழா கடந்த 25ஆம் தேதி துவங்கி கோலாகலமாக நடந்து வருகிறது. விழா துவங்கிய நாளிலிருந்து அம்மன் ஒவ்வொரு நாளும் விதவிதமான அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்து வருகிறார். முதல் நாள் விழாவில் அம்மன் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்திலும், 2ஆம் நாள் ஊஞ்சல் அலங்காரத்திலும், 3ஆம் நாள் அம்மன் சயன திருக்கோலத்திலும், ஞாயிற்றுக்கிழமையன்று இரவு நடந்த 4ஆம் நாள் விழாவில் அம்மன் முருகனுக்கு வேல் வழங்கும் அலங்காரத்திலும் காட்சி கொடுத்தார். பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அம்மனை தரிசித்தனர். இதனிடையே நவராத்திரி விழாவை முன்னிட்டு கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள கொலு கண்காட்சியை பக்தர்கள் திரளாக வந்து பார்த்து செல்கின்றனர். அக்டோபர் 3ஆம் தேதி வரை அம்மன் பல்வேறு அலங்காரத்தில் காட்சி கொடுக்க உள்ளார். இந்த விழா வரும் 3ஆம் தேதி அன்று 108 வீணை இசை வழிபாட்டுடன் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.